செங்கல்பட்டு சிட்டியை ஒட்டியே இருக்கிறனால அதுவும் உள்ளே இருக்கிறனால கண்டிப்பா சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம், வீடு கட்டவங்க வாங்கலாம் இல்லையா? வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க சார், உங்க கண்ணு எதிர்க்க பார்க்கலாம். ஆமா, நிறைய வீடு கிடையாது சார், என்ன சொல்லணும்னா பங்களாஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆமா பார்த்தேன். ஓகேங்களா? ஆமா, இந்த மாதிரி ஒரு டவுன்ஷிப்குள்ள எல்லாருமே வாங்கக்கூடிய பிரைஸும் சரி அளவும் சரி ரொம்ப அற்புதமா நாங்க பண்ணியிருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க செங்கல்பட்டு சைட்டு அப்படின்னுவாங்க, பட் ஆனால் ஒரு 5 கிலோமீட்டர் வரையும் டிராவல் பண்ணுவாங்க. பட் இது செங்கல்பட்டோடைய டவுன் லிமிட்லயே நமக்கு சைட் அமைஞ்சிருக்கு, சிட்டிக்குள்ளேயே இருக்கு சார். எக்ஸாக்டா இங்க இருந்து ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு, அந்த கோயில இருந்து ஜஸ்ட் ஒரு வாக் அப் டிஸ்டன்ஸ் தான் கூட சொல்லலாம். நடந்தே வரலாம் சார். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் சார்? எக்ஸாக்டா நீங்க ஒரு டைமிங் கணக்கு பத்தி பாத்தீங்கன்னா வெறும் 5 மினிட்ஸ் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடலாம். பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ 5 மினிட்ஸ். டவுன் பேமெண்ட் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 6 லட்சம் ரூபாவது தேவைப்படும் சார். ஒரு 6 லட்சம் தான் ஒரு கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். 6 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நிச்சயமா வந்து நம்ம இங்க ஒரு செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே பிளாட் வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம் சார்.